ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி ஜிக்ஸர் SF 150யோட ஃபர்ஸ்ட் பைக் சர்வீஸ் தான் பார்க்க போறோம். ஷோரூம்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க பைக் சர்வீஸ் வந்து பண்ண சொல்லி. நான் வந்து சொல்லியிருந்தேன், இன்னும் நான் 700 கூட ரீச் பண்ணல, நான் அதை ரீச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 700 கிராஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ பைக் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். வேலூர் ஷோரூம்ல தான் வாங்கியிருந்தேன். ராணிப்பேட்டிலேருந்து எதுக்கு வேலூர் போகணும், இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன். வேலூரில் இருக்க ஷோரூம்லேயும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ராணிப்பேட் ஷோரூம்லேயும் எனக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க, சர்வீஸ் நீங்கள் இங்கேயே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 400 தான் போச்சு ஓடி இருந்தேன். கால் அடிச்சுட்டே இருக்காங்க. இல்லை, நான் இன்னும் ஓட்டல, வண்டி வாங்கி அதுக்குள்ளே 1 மந்த்து கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே இவங்க கால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு, பைக் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பைக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 750 to 1000 கிலோமீட்டர்ஸு 30 to 45 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கால் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு வாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஓகேன்ட்டு நேற்று போயிட்டேன். போய் பார்த்தா சடனாக அவங்களுக்கு லீவுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களாம். இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கு அப்போவே என்னோடய மனசாட்சி சொல்லிச்சு, கால் பண்ணி எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பேன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்ன அவனுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு நான் கால் பண்ணாமல் அப்படியே போயிட்டேன். எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி. அங்கே போய் பார்த்தா ஷட்டர் மூடி இருக்குது. இது என்னடா மூடி இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கடுப்பு ஆயிடுச்சு எனக்கு. சரின்ட்டு நானும் பைக்கில் நல்லா ஜாலியாக நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எனக்கு இன்றைக்கி காலையில் கால் பண்ணாங்க, வாங்க இருக்கோம் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன் ராணிப்பேட்டை பிரான்ச்சுக்கு தான். நம்மளே சர்வீஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டாலுமே அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பைக் வாங்கி 45 டேஸ் மேலே ஆயிடுச்சு. பட் பைக்கில் வந்து பெருசாக நான் எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல. ஸ்மூத்தாக தான் நல்லாவே இருந்துச்சு பைக்கு. இப்போது பைக்கை வந்து நான் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போது வீட்டுக்குன்னு தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ஹெல்மெட்டை வேறு தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அங்கேயே ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்திருக்கணும் போல இருக்குது. 3 to 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைக் ரெடி ஆயிடுச்சு, வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால பஸ்ஸில் கிளம்பிட்டேன் நான். ரொம்ப தூரம் நல்லா நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வாக்கிங் போகிற மாதிரி போகலான்னு போனால் கொஞ்சம் கடுப்பெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டு சொல்கிறேன் நாங்கள். எஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சாச்சு வெற்றிகரமாக. அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹைவேல நிறுத்திட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு தான். இங்கேருந்து ஸ்டிக்கர் ஒன்று இருந்துச்சு, அதை பிச்சிட்ருக்காங்க. ஓகே. ஐயோ, இது என்னடா இது, ஸ்க்ராட்ச் போட்டு வச்சுருக்காங்கங்க. எப்படிலாம் வச்சுட்டு இருந்தேன் வருத்தமாக பார்த்துக்கணுன்ட்டு. ஐயோ, ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வச்சுருக்கணும். நான் பண்ண தப்பு அதுதான். இப்போ என்னால் அவங்கக்கிட்ட போயிட்டு கொஸ்டின் கூட பண்ண முடியாது. நான் பண்ண தப்பே இதுதான். ஓகே, வேறு என்ன பண்ணுறது, இப்படிலாம் நினச்சி தான் மனசை தேத்திக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்துக்கலாம். நல்ல வேலை பெருசாக எதுவும் ஸ்க்ராட்ச் போடாமல் வச்சானுங்களே, அது இருக்கும் சந்தோஷம்தான். பார்த்துக்கலாங்க. அடுத்த தடவை போகும்போதெல்லாம் இனிமேல் வீடியோ பார்க்காவா எடுத்து வச்சுட்டு தான் போயிடுவேன். நீங்களும் இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி சர்வீஸ் ஓடுறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. பைக் வந்து காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1066 ஆச்சு. என்னடா ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீ தானே, என்ன காசு அப்படின்னா நம்ம காசு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஃப்ரீ தானே அப்படின்ட்டு கேஷ் கையில் வச்சுக்கோங்க. நான் வண்டி டெலிவரி எடுக்க சொல்ல பெருசாக எதுவுமே பார்க்கல. எங்கள் அப்பா ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி வண்டி எடுத்துடணும், நல்ல நேரம் போகுது அப்படி இப்படின்னு சொல்லி சீக்கிரமாக எடுக்கணும்னு எடுக்க வச்சிட்டாரு. நான் அப்படி ஃபோர்ஸ் பண்ணல, எங்கள் அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தார். பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸர் சவுண்டு வந்து அடிக்கவே இல்லைங்க வண்டியில். அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க பஸ்ஸர் சவுண்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நானும் ஓகே சரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கும் அமௌண்ட் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் ஓகே. பஸ்ஸர் சவுண்டு இருக்கிறது நல்லது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1016 தான். பஸ்ஸர் சவுண்டு வர மாதிரி பண்ணதுனால எக்ஸ்ட்ரா 50, அதனால தான் 1066 ஆச்சு எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு பைக் சர்வீஸு. நீங்கள் பைக்கு புதுசாக எடுக்கிறீங்கன்னா அந்த பஸ்ஸர் சவுண்டும் ப்ளஸ் வேறு ஏதாவது ஒழுங்காக கவனித்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் காசு பே பண்ணணும், ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நம்ம தான் காசு போட்டு மாற்றுற மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு சர்வீஸில். ஆயில் லெவல் கேஜு, வேஸ்ட்டு கிளாத்து, எமிரி ஷீட்டு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில், அப்புறம் செயின் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளஸ் டேக்ஸ்
அந்த அமௌண்ட்லாம் சேர்த்து தான் வந்திருக்கு. இதோ இங்கே தாங்க இந்த கட்டில் போக சொல்லவே அவன் என்னை பார்த்துட்டு அங்கேருந்து நான் அப்படியே நடந்து போகிறேன். கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு ஏதோ தண்ணி அப்படியே ரசிக்கிற மாதிரி கிழிக்கிற மாதிரி சம்திங் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணல. அவன் 3-4 தடவை என்னை ஏய் அப்படின்னு கூப்பிடும்போது தான் நான் நோட் பண்ணேனே. பாவம் ஒரு பூனை செத்து கிடக்கு. இதோ இந்த பிரிட்ஜு தாங்க, இந்த மாதிரி தாங்க. இங்கே ஒரு தூணாண்ட ஒரு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஒரு 4-5 தடவை நின்னான். சொறி நாய். ஒரு பொண்ணை தனியாக போக விட மாட்டானுங்க போல இருக்கு ஒரு சில சொறி நாயினால. அப்படி பண்ணுறதுனாலே நிறைய பொண்ணுங்க வந்து வெளியில் அவ்வளோவா வரவும் மாட்டுறாங்க. மெயினாக பேரண்ட்ஸும் விட மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இவனுங்க மட்டும் நல்லா மேய்ஞ்சிட்டு வருவானுங்க, நாங்கள் மட்டும் அப்படியே வீட்டில் பொத்தி இருக்கணும்னா என்ன இருக்கும்? கடைசி வரைக்குமே அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ பொம்பளை பொண்ணு வெளியில் போகக்கூடாது, அதுவாகிடும். பசங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி சொறி நாய்ங்களாம் இருந்துச்சுன்னா எப்படி பொண்ணுங்க வந்து ஃப்ரீடமாக போயிட்டு வர முடியும்? அதாவது நான் ஒரு சில பசங்களை தான் சொல்கிறேன், எல்லா பாய்ஸும் கோச்சிக்க வேணாம். வீட்டுக்கு அப்படியே போயிருக்கலாம், பட் நான் சுற்றிட்டு தான் போவேன். இந்த சைடு கல்லாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. நம்ம அப்படி போவோம்டா கட்சி வரைக்கும் சுற்றின்னு இருக்கிறேன். ஃபுல்லாக இந்த இடத்துல ரோடு போடுறேன், எல்லா பிரிட்ஜும் தோண்டி வச்சிடுறானுங்க. இல்லை இப்படி கட்ட வரதுக்கு எதுக்கு எண்ணெய் இடிகிற மாதிரி வந்து சுப்பையன் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே கட் ஆகிடும். டாக்ஸ்க்கு பார்த்து தாங்க பயப்படுது, அதனால் அங்கேயே நின்றுட்டா. வா அப்படியே போயிட்டாங்க. நானே அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நாய் சம்பவம் நிறைய இருக்குது, துரத்தி இருக்குது பயங்கரமாக. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி போகிற இடத்துக்கு